ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வருஷத்தோட முதல் வீடியோ வந்து இன்றைக்கி நாம் பார்க்குறோம். முதல் வீடியோவில் நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து பூஜை செஞ்சோம், சாமி கும்பிட்டு எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து எல்லா நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று இந்த வீடியோ மூலயமா நாம் வந்து வேண்டுதலை இறைவனுக்கு வேண்டிக்கலாம். எல்லாருமே வந்து எல்லாருக்காகவும் எப்போவுமே வேண்டிக்கோங்க. இது நம்ம எல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். நாம் எல்லாரும் வந்து கூட்டு பிரார்த்தனைகள் மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கணபதி துதி வந்து நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த கணபதி துதியோட இந்த வருஷத்தோட முதல் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களும் வந்து என்னோட இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்தியூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செலம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து செலம்பனூர் அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமி கோவில் வந்து ஒரு பழங்காலத்து கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து இப்போ ஒரு கட்டுமான பணிக்காக அந்த சாமியினுடைய சக்தியான வேல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி சக்தி மாதிரி ஒரு பூஜைகள் செஞ்சு அலங்காரம் செஞ்சு பூஜைகள் செஞ்சிட்ருக்காங்க. 7 வகை சாமி வந்து நமக்கு வந்து இருக்குது. அக்கா தங்கைகள் 7 வகையான அக்கா தங்கைகள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த கோவிலுக்கு போனப்போ வந்து சொன்னாங்க. அதில் முதன்மையான கோவில் வந்து இந்த நமக்கு பண்ணாரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் தான். பண்ணாரி அம்மன் பழைய காட்டு பண்ணாரி அம்மன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருகூர் மலைப்பகுதி அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய செலம்பூர் அம்மன், நம்ம அந்தியூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன், அந்த மாதிரி வந்து 7 அக்கா தங்கைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த கோவில் மலை அடிவாரத்தில் ஒரு அமைதியான ஒரு இடத்துல வந்து இந்த கோவில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம அந்த கோவிலுக்கு போனாவே நமக்கு வந்து மைண்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த இயற்கை சார்ந்த இடங்களோட இந்த கோவிலுக்கு போகும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். யாராவது உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப அழகாக அருமையாக இருக்கக்கூடிய இயற்கை சூழல் மிகுந்த ஒரு கோவில் தாங்க. இப்போ வந்து அந்த கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டுமான பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ வந்து அழகாக ரம்மியமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு உங்களால் போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அந்த செலம்பூர் அம்மன் வந்து 2 வகையான அலங்காரத்தோடு இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம். எவ்வளவு அழகாக இருக்காங்க பாருங்கள். இதுக்கு பத்ரகாளிக்கும் செலம்பூர் அம்மனுக்கும் ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொன்னாங்க. அது வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கதை தாங்க. அது நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த கோவிலை பற்றி விரிவான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாமியோட அழகு வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் வந்து இந்த வருஷத்தோட எல்லாரும் ரொம்ப எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லா உடல் நலமும் பலமும் பெற்று நல்லா வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம முதல் வீடியோவில் எல்லாருக்குமான வேண்டுதலான பதிவு இந்த வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட நல்ல கமெண்ட்ஸை வந்து என்னோட வீடியோவுக்கு கொடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம நிறையா போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர்.